பார்த்தேன் ப்ரோ. அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவோம் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன் தெரியுதா? ஷேர் ஆகுது ப்ரோ. பட் பிளாங்கா தான் தெரியுது. பாருங்க. சேம் பிளாங்கா தான் தெரியுது. பிளாங்கா தெரியுதா? என்ன ப்ரோ? ஓகே ஓகே தெரியுது. தெரியுது. யூசர் எப்படி கிரியேட் பண்றாங்க பார்ப்போம். இங்க ஆல்ரெடி இருக்கு இம்யூன் யூசர் ஐடி இருக்கு. இப்போ நம்ம புதுசா யூசர் எப்படி ஆட் பண்ணி எப்படி ரோல் ஆட் பண்ணி பார்ப்போம். செட்டப் தான் இதுவும். டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி கன்சோல்னு ஆப்ஷன் இருக்கும். செக்யூரிட்டி கன்சோல்ல போனோம் அப்படின்னா யூசர் காட்டும். யூசர்ன்ற ஆப் பண்ற யூசர் காட்டும். யூசர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட் யூசர் அக்கௌண்ட் காட்டும். கொடுத்தா பண்றது காட்டும். இப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். சரி கொடுத்தப்ப யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த யூசர் எப்படி மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ப்ரோ எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்றீங்க? எனக்கு புரியல இது. அந்த வீடியோல இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா அப்புறம் நம்ம வந்து புதுசா யூசர் ஆட் பண்ணிருக்கோம். முதல்ல வந்து முத்தியல்னு ஒரு ஐடி இருந்துச்சு. ஓகே. புதுசா யூசர் ஆட் பண்றேன். யூசர் ஆட் பண்ணனால நான் லாக் அவுட் பண்ணிட்டு இந்த புதுசா கிரியேட் பண்ண யூசரை நான் லாகின் பண்றேன். ஓகே. அதனாலதான் அதுல வந்து ஆல்ரெடி பழைய யூசர் இருந்துச்சு. இப்போ நான் அதை லாக் அவுட் பண்ணிட்டு நான் இப்போ புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்ணல, அந்த யூசர் ஆட் பண்றேன். அந்த யூசர்ல லாகின் பண்றேன். இப்ப கிரியேட் பண்ணீங்களா அதுவா? ஓகே அந்த யூசர்ல. ஓகே. ப்ரோ எதுக்கு யூசர் கிரியேட் பண்றோம்? யூசர் கிரியேட் பண்ணா யூசர்
நம்ம வந்து இப்ப நம்மளோட ஸ்ட்ரக்சர் நம்மளோட ரோல் ஆட் பண்றதுக்காண்டி புதுசா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். செட்டப் இது வந்து செட்டப் யூசர் எப்படி கிரியேட் பண்றது அதனால சொல்றேன். நீங்க ஆல்ரெடி கம்பெனில இருக்க யூசர் கிரியேட் பண்ணா பிரச்சனை இல்லை. நான் யூசர் கிரியேட் பண்றது வந்து செட்டப்ல அதனால சொல்றேன். நீங்க எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் யூசர் எப்படி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண யூசர்ல எப்படி ரோல் ஆட் பண்றது அப்படின்னு. கேக்குதா கேக்குதா ப்ரோ? கேக்குது. இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த யூசர்ல வந்து இப்போ ரோல் ஆட் பண்ணணும். எந்தெந்த ரோலுக்குலாம் நம்ம அக்சஸ் கொடுக்க போறோம், எந்தெந்த இந்த கிளவுடு யூஸ் பண்ற அக்சஸ் யூசர் ஐடியில் எந்தெந்த ரோலுக்கெல்லாம் நம்ம அக்சஸ் கொடுக்க போறோம் அப்படின்ற ஆட் பண்றதுக்காடி நம்ம ஆட் ரோல் கொடுக்கணும். இப்போ எந்தெந்த அக்கௌண்டன்ட்டு அந்த ஜென்ரல் அக்கௌண்டன்ட்டு அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இந்த யூசர் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றக்காண்டி நம்ம ரோல் கொடுக்கணும். அது ரோல் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஆட் ரோல் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 ரோல் நம்ம ஆட் பண்ணுவோம். 3 ரோல் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா நான் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அக்கௌண்டிங்.
பார்த்தீங்கன்னா, 3 ரோல் ஆட் ஆயிடுச்சு. இந்த 3 ரோல் மட்டும்தான் ஜென்ரல் ஜெர்ல இந்த 3 ரோலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த யூசர் ஐடிக்கு. நான் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் சேவ் ஆகிடும்.
கேக்குதா ப்ரோ? ஹலோ, கேக்குது ப்ரோ. இப்போ யூசர் இது கிரியேட் ஆயிடுச்சு ப்ரோ. யூசர் கிரியேட் ஆச்சு, ரோல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே. இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கம்பெனி ஆட் பண்ணுவோம், அந்த கம்பெனியில் இருக்க டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம்ல, அதை எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே. இங்கே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்கும். ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங்கில் நீ மேனேஜ் வேலை சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சு நீங்கள் எப்படின்னா இதை சர்ச் பண்ணிங்கன்னா இது கிரியேட் ஆகலை அப்படின்னா அப்படின்னா எப்படி பெருசாக கண்டுப்போம். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் என்ன ப்ரோ? பேக்ரவுண்ட் ஏதோ பயங்கரமா ஏர் வர மாதிரி வாய்ஸ் கேட்கல ப்ரோ, பிரேக் வாய்ஸு. இப்போ பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஏதோ வருது. பிரேக் ஆகுதா? இல்ல இப்போ கரெக்ட் ஆகுதா? உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதோ சவுண்ட். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ கரெக்டாக இப்போ கிளியராக இருக்கா? ஓகே கரெக்டா. இப்போ புதுசாக நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கம்பெனி சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஏதாவது கம்பெனி பேர் சொல்லுங்களேன். நான் ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு பாப்புலரான கம்பெனி பேர் ப்ரோ யாராவது சொல்லுங்க ப்ரோ. ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது நேம் சொல்லுங்களேன். டாடா நியூன் போடுங்க. டாட்டா கம்பெனி போடுறேன். மாடியில் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா ஜென்ரல் லெஜர் கொடுப்போம். ஏன்னா ஜென்ரல் லெஜர்னா போஸ்ட் ஆகிறதுனால ஜென்ரல் லெஜரை பண்ணுறதுனால ஜென்ரல் லெஜர் கொடுக்குறோம். வேலிடேஷன் டைப் வந்து இண்டிபெண்ட்டு. வேல்யூ டேட்டா டைப் வந்து கேரக்டர் கொடுத்துருவோம். நம்பர் கொடுத்தா நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ டேட்டு கொடுத்தா டேட் டைம், கேரக்டர் கொடுத்தா நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம். ப்ரோ அது எப்படி ப்ரோ மாடியூல் ஜெனரல் லெட்ஜர்னு போடுறீங்க? ப்ரோ மாடியூல் எப்படி ஜெனரல் லெட்ஜர்னு போடுறீங்கன்னு கேக்குறேன். ஜென்ரல் லெஜர் நம்ம பண்றோம். இப்போ அதனால இப்போ எந்த மாடியூல் செட்டப் பண்றோம், ஜென்ரல் லெஜர் தானே பண்றோம். அதனாலதான். ஓகே சரி. அதனால டீல் கொடுக்குறேன்.
வேல்யூ சப்டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் இப்போ வந்து இப்போ நான் வேல்யூ செட்டில் ஒரு நம்பர் கொடுக்கணும் ப்ரோ. ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், டிபார்ட்மெண்ட்னா ஒரு 101, லொக்கேஷன் அண்ணா நகர்னா 102 நம்பர் சொன்னேன்னு தெரியுமா, 100 200. அந்த அந்த டிஜிட்டோட லென்த் எவ்வளோ வரும்னு கேட்கும். இப்போ 4 டிஜிட்ல வேணுமா, 5 டிஜிட்ல வேணுமா, 6 டிஜிட்ல வேணுமான்னு கேட்கும். நம்ம எத்தனை டிஜிட் கொடுக்குறோமோ அது அத்தனை டிஜிட்டுக்குள்ள தான் உங்களுக்கு நம்பர் கிரியேட் ஆகும், வேல்யூ செட் கிரியேட் ஆகும். நான் 5 கொடுத்துட்டு நான் 6 டிஜிட் போட்டு எப்போ வராது. அதான் லென்த் கேட்குது. இது வந்து உங்களுக்கு அப்பர் கேஸ் வேணும்னா ஒன்லி அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம். இல்லை 0 ஃபில் அப்படின்னா 0 ஃபில் ஆகாமல் இருக்கிற கண்டி கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். Tata company already exist. Tata unique visit code. Tata new போடுங்க, already exist. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா சேவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வேல்யூ செட் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் வேல்யூ செட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம், அடுத்த அக்கௌண்ட், அடுத்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ் புரியுதா உங்களுக்கு? நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? 5 இது வந்து தெரியுமா, கம்பெனி, பிரான்ச், லொகேஷன், அக்கௌண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு. ஆமா, நேத்து சொன்னீங்களே அதுலாம் வரிசையா கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம்பெனி கிளிக் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட். ஓகே, நல்ல நான் 2 எண் கொடுத்துக்கிறேன். அது ஆல்ரெடி இருக்கு, ஆனால் 2 எண் கொடுத்துக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லைல்ல. ஓகே ஓகே. இப்போ வேல்யூ செட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ செட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும், வேல்யூ கோட் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி பார்த்தோம் அப்படின்னா டாடா நியூ இருக்குல்ல, இது வந்து நம்ம கம்பெனி. இப்போ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது வந்து டாட்டா டிபார்ட்மெண்ட்டும் டாட்டா கன்யூ தான் கிரியேட் பண்ணோம். என்ன ப்ரோ கரெக்டா?
இந்த கம்பெனியும் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ நான் அந்த டாடா வந்து நான் இந்த கம்பெனியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் டாட்டாக்கு வந்து நிறைய கம்பெனி இருக்கு, கார் மேனுஃபேக்சரிங், டிசிஎஸ், ஸ்டீலு இந்த மாதிரி இருக்கு. நான் அந்த டாடா நியூவில் வந்து நான் ஒரு கம்பெனி ஆட் பண்ணுறேன். இருக்க நான் ஒரு பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி மேனேஜ் வேல்யூஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கணும். அதோட நம்பர் இப்போ நம்ம இந்த நம்பரை போட்டு இந்த கம்பெனி அப்படின்னு கொடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு டாட்டா என்ன கம்பெனி கொடுக்கலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆல்ரெடி போட்டதா இல்லை நியூவா போடணுமா? புதுசாக ஒரு கம்பெனி டாட்டாவில் என்னென்ன கம்பெனி இருக்கு, ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ், ஓகே. கொடுத்துட்டு அதை நான் நம்பர் கொடுக்குறேன். எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட வேல்யூ கோடு, இது வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன். டாடா எலக்ட்ரானிக்ஸ் போட்டேன், அக்கௌண்டிங் பண்ணும்போது டாடா எலக்ட்ரானிக்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு 1000 வேல்யூ வந்துடும். நான் 7 க்ளோஸ் கொடுத்துட்றேன். நான் கம்பெனி ஆட் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா ப்ளஸ் கணக்கு கொடுத்து இதுலேயும் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 1000 கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். டாடா ஐடி கொடுத்தேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் கிரியேட் ஆகும். இது மாதிரி நான் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கும் வரிசை ஆட் பண்ணிக்கலாம். 1000, 1001, 1002 போட்டு நான் வரிசை டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்பெனியில் நான் புதுசாக டாடா ஸ்டீல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, நான் எக்ஸ்ட்ரா வந்து டாட்டா வந்து இன்னொரு பிஸ்னஸ் நியூவாக தொடங்குறேன் அப்படின்னா நான் இந்த கம்பெனிக்குள்ளே போய் என்ன பிஸ்னஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கம்பெனி ஆட் பண்ணிட்டோம், கம்பெனியில் பிஸ்னஸ் ஆட் பண்ணிட்டோம். டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேலை செட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இயர் என்ன செட்டப்னு பார்த்தா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 4C வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி லெஜரில் போய் சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அந்த 4Cல வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஒன்று, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இது மேனேஜ் ஸ்ட்ரக்சரும் ஒன்று, மேனேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் இது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான். மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து நம்ம டிரெக்டாக நம்ம வந்து பிரைமரி லெஜரில் ஆட் பண்ண முடியாது. மேனேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸில் ஆட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். மேனேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். புரியுதா? 4C நான் சொன்னேன் ப்ரோ.
ஆமா ஆமா ஃபோர்ஸ் சார்ட் சொன்னீங்க. ஆஃப் அக்கவுண்ட் இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி பிரீமியர் லெட்ஜர்ல ஆட் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஓகே. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்னா இப்போ கிரியேட் பண்ணீங்கல்ல அந்த டாடா டிபார்ட்மெண்ட் அதை சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, அது வந்து வேல்யூ செட். அது வந்து இப்போ நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் கேட்கும். நீங்க இப்போ பேபிள் பண்றீங்க அப்படின்னா பேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் கேட்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ செட் கோடு கிரியேட் ஆகும், இது டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்து அது என்ன பிசினஸ், அந்த என்ன பிசினஸ், என்ன அக்கௌண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்ன்ற தெரிஞ்சதுக்காண்டி நம்ம வேல்யூ செட் கிரியேட் பண்றோம். இது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க முடிச்சு. இந்த திரும்ப ஆட் கொடுக்குறதுல போய் ஸ்ட்ரக்சரோட கோடு கேட்கும். ஸ்ட்ரக்சரோட கோடு வந்து டாடா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா சார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரக்சர்ஸ் சார்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருங்கன்னா ஆப்ஷன் இருந்தால் இந்த டீலிமிட்டர்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த இங்கே இந்த சார்ட் ஆஃப் நேம்ல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஐஃபோன் கொடுக்குறோமா இல்லை ஸ்டார்ட் கொடுக்குறோமா, நம்ம என்ன கொடுக்குறோமா இங்கே இங்கே என்ன அதை செலக்ட் பண்ணிக்கிறது தான் டீலிமிட்டர். ஓகே ப்ரோ, நான் என்ன கொடுத்துருக்கேன் ஐஃபோன் கொடுத்தனால நம்ம வந்து இங்கே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ இருக்குல்ல ப்ரோ, வேல்யூவில் வந்து டிபார்ட்மெண்ட், கம்பெனி உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகும்ல. இப்போ ஆட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இடையில வந்து உங்களுக்கு ஒரு இது காமிக்கும், ஹைஃபன் டாட் தான் காமிக்கும். நம்ம அங்கே வந்து என்ன டீலிமிட்டர் கொடுக்குறோம் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இங்கே காமிக்குது. ஓகே ப்ரோ.
கேக்குதா ப்ரோ? கேக்குது. ப்ரோ ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? திருப்பி பண்ணல. இல்ல ஓகே தான். புரியுது. இப்போ நீங்க சொல்றீங்களா? தெரிஞ்ச ஏதாவது சொல்றீங்களா? செட்டப் நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சொல்றீங்களா? ஓகே ப்ரோ. நீங்க ஷேர் பண்ணி எனக்கு சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஓகே. செட்டப் ஓகே ப்ரோ. நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் ஆகுதா ப்ரோ? ஷேர் ஆகுது ப்ரோ, நீங்க சொல்லுங்க ஷேர் ஆகுது. ஓகே. ஒரு நிமிஷம். நான் சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்ல ப்ரோ, அதை சொல்லுங்க. நான் வந்து இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன், ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அந்த யூசர்ல ரோல் எப்படி ஆட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டா வேல்யூ செட் ஆட் பண்றது, கிரியேட் பண்றது, அது போக உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் அது எப்படி ஆட் பண்றது சொன்னேன். நீங்க அதுக்கப்புறம் செட்டப் தான் சொல்லுங்க, அப்படியே பார்ப்போம். நான் டவுட் இருந்தா கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஓகே. 1 minute நான் இது பண்றேன். நாளைக்குள்ள ஜென்ரல் ஜெரம் முடிக்கணும் ப்ரோ. ஓகே. இன்னைக்கு நீங்க இன்ஸ்டன்ஸ் வாங்க போனது, இந்த வெளியே போனா லேட் ஆயிடுச்சுல, நாளைக்கு சீக்கிரமா ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, தெரியுதா ஸ்கிரீன்? ப்ரோ இதெல்லாம் செட்டப் பண்றேன்னா இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்குள்ள போகணும். இதுல போயிட்டு இப்போ ஜெனரல் லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணீங்க? இல்ல ப்ரோ, நான் கிரியேட் பண்ண வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். ஃபினான்ஷியல் தான், அதுல வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இதுல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் மேல இதுவா? ஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் மேல இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. நான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 கிரியேட் பண்ணேன், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் வேல்யூ செட்ஸும் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சரும். ஓகே, நானும் கிரியேட் பண்ணவா? இல்ல ப்ரோ, அது இது தவிர்த்து ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இது நான் பண்ணியாச்சு, நம்ம பண்ணிட்டோம். ஓகே. செட்டப் நீ பாத்தீங்களா? செட்டப் ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன் ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. பட் அது வந்துட்டு நீங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணி லைவா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சனால எனக்கு தெரியுது. பட் அது வந்துட்டு அவங்க அது டக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது முடிச்சேன் இதை முடிச்சேன்னு சொல்லிட்டு போனோம்னா அது டக்குன்னு இதாகல. நீங்க எனக்கு லைவா பண்ணக்குள்ள எனக்கு இதாகும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு இப்போ 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு. சரி ஓகே. கனெக்ட் பண்ணுவோம். நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் பார்த்து வைக்கிறீங்களா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஜிஎல்ல. சரி. நம்ம இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன, இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கோம். இப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன செட்டப் போறதுன்னு நீங்க கொஞ்சம் சொல்ற மாதிரி பார்த்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுங்க. சரி ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ.